ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் மட்டன் கொத்தி வாங்கியிருக்கேன். நீங்கள் கொத்தி வாங்கலைன்னா கூட முழு பீசஸாக இருந்துச்சுன்னா கூட மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம நைஸாக கட் இருந்துன்னா வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தியே வாங்கியிருந்தேன், நல்லா நைஸாக கொத்தி வாங்கியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் கோலா உருண்டை எண்ணெயில் பிரிஞ்சு போகாத அளவுக்கு செய்கிறது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பூண்டு பல், கொஞ்சோண்டு தேங்காய். எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தை, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா லைட்டாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியெல்லாம் போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3 மட்டும்தான் இப்போ போட்டு வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கிட்டு அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் வச்சுருக்கேன்னா, தேங்காய் வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன், கசகசா வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கொஞ்சம் நிறையா அதிகமாக செய்யணும் அப்படின்னா பொட்டுக்கடலை பொடி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலை வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அதில் இப்போ தேங்காய் பூ போட்டிருக்கேன். நான் சோம்பு கொஞ்சம் போட போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டாக்கா அதில் உள்ள டேஸ்ட்டு ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவரோட வாசனை நல்லாவே வரும். நல்லா வதங்கினுச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும், தேங்காய் பூவோட டேஸ்ட்டு. ஸோ இப்போ பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், சோம்பு. இப்போ கசகசா போடுறேன். கசகசா தான் வந்து மெயினான ஒரு பொருள் கோலா உருண்டைக்கு கம்பல்சரி இந்த கசகசா மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ கார மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பொருளாகவும் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, சோம்பு போட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகா போட்டு முழுசா மிளகாயாவே போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே பொடியாக வச்சுருக்கிறதுனால பொடியாக போட்டுக்கிட்டேன். அது மாதிரி பச்சை மல்லி, இந்த மல்லி தூளாக போடாமல் வரமல்லியாக கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கணும், ரத்த கவுச்சி இல்லாமல் நல்லா தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த வதக்கினதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக வதக்கிட்டோம் ட்ரையாக. இப்போ இந்த கறி வந்து தண்ணி விடும். நம்ம நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு வச்சுருந்தாலும் அதுலேருந்து தண்ணி விடும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா அந்த தண்ணி விடுறதுலையே வந்து ஓரளவுக்கு ஆஃப் பாயில் வெந்துடும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும் ட்ரையாக. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம மிக்சரில் போட்டு அரைக்கணும். நல்லா வதக்கியாச்சு. சுத்தமாக தண்ணி ட்ரை ஆகிடணும். சட்டி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைக்கிறதுலே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா தனியாக போட்டிங்கன்னா அது மட்டும் இந்த கருவேப்பிலை மட்டும் தனியாக திப்பியாட்டம் இருக்கும். இப்போ அரைக்கும் போதே போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரைச்சிப்போம். நல்லா அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தாக்கா சூப்பராக வந்து வடை மாதிரியும் தட்டி போடலாம், நீங்கள் உருண்டையாகவும் உருட்டி போடலாம். சுத்தமாக பிரிஞ்சு வராது. இதில் நான் வந்து வேறு எதுவுமே போடலை. கசகசா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த ஐட்டம் மட்டும்தான் போட்டிருக்கேன். கறி வச்சு சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து இதுக்கு நான் வந்து கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த கறி பொரிச்ச எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணும் போது சரியாக இருக்காது, நல்லா இருக்காது. அதனால் கம்மியான அளவு வச்சு பயன்படுத்திக்கிங்க. அதிகமாக வச்சிங்கன்னா நிறையா நாள் வரும். இந்த எண்ணெய் பாக்கி இருக்கிற எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். அதனால் கம்மியாகவே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து உருட்டி போட்டாச்சு உருண்டை உருண்டையாக. இப்போ சுத்தமாக பிரிஞ்சே வரல பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம இதில் எந்த ஒரு மாவும் சேர்க்கலை. அதில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பரிமாறிடலாம், எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட இன்க்ரீடியன்ட் எதையுமே மறக்காமல் கரெக்டாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சூப்பரான ஒரு கோலா உருண்டை கிடச்சிரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.